அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு பள்ளிகளை தனியார் சொத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்திருக்கிறார். பள்ளிக் கல்வித்துறையின் அறிக்கையில் 500 அரசு பள்ளிகளை தத்தெடுப்பதற்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கீதன். கீதன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற அந்த தனியார் பள்ளிகள் சங்கத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளுக்கு உதவக்கூடிய அந்த ஒரு முன்னெடுப்பிற்கு நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக இது அமைச்சர் பேசிய பேச்சில் அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் தத்தெடுப்பது தொடர்பான அந்த வாசகங்களை அவர் பயன்படுத்தவில்லை. ஆனால் அரசு செய்திக்குறிப்பில் இந்த வாசகங்கள் இடம்பெற்றது. குறிப்பாக 500 அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் தத்தெடுப்பதாக தெரிவித்திருந்ததுதான் சர்ச்சையானது. இது குறித்து இன்று செய்தியாளர் சந்திப்பில் கூட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுகையில் தத்தெடுப்பது போன்ற வார்த்தைகளை தானோ இல்லை அரசோ வெளியிடவில்லை என்று தெரிவித்திருந்தார். எனவே எதிர்க்கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சிகள் இந்த விவகாரத்தை தவறாக புரிந்து கொண்டு தவறுதலாக அறிக்கைவிட்டதாக தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த குழப்பத்திற்கு மிக முக்கிய காரணம் அரசு செய்திக்குறிப்பிலேயே 500 அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் தத்தெடுத்து மேம்படுத்த இருப்பதாக அதில் இடம்பெற்றிருப்பது. இதுதான் இந்த சர்ச்சைக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது. எனவே அமைச்சர் இன்று கூட அவர் இது போன்ற வாசகங்கள் பயன்படுத்தப்படவில்லை என்று தெரிவித்திருந்தாலும் அரசு செய்திக்குறிப்பில் அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் தத்தெடுத்து மேம்படுத்த இருப்பதாக இடம்பெற்ற அந்த செய்திதான் தற்பொழுது இந்த குழப்பத்திற்கு காரணம். எனவே இது போன்ற தவறுகள் இனி நிகழாதல் இருந்தால்தான் இது போன்ற குழப்பங்களை தவிர்க்க முடியும் என்பதே நம்ம ஒரு பொதுவான கருத்தாக முன்வைக்கப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.